இதை மாய மந்திரங்கள் நிறைந்த ஒரு பெரும் ராஜ்யம். அங்க ஒரு மந்திரக்காரர்னா பல சக்திகள் வாய்ந்தவர். அவன் போர்வையிலேயே பறப்பான், பறவைகளோட உரையாடுவான், யாரோட உருவத்தையும் எடுத்து எங்க வேணாலும் போவான். அவர்கள் எதையும் சாதிப்பார்கள். இந்த மாய சக்திகள் அந்த ராஜ்யம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த ராஜ்யத்தில் பலரும் மாய சக்திகளை பெற்றிருந்தனர். அந்த மந்திரத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள். அந்த விஜயநகரத்தில் பிறந்த இந்த உலகின் மிகப்பெரிய மாய சக்தியை பார்க்க போகிறோம். சந்திரகாந்தா. சந்திரகாந்தாவின் கதையானது மற்றொரு ராணியின் கதையிலிருந்து துவங்குகிறது. ஆம், அந்த ராணிதான் சந்திரகாந்தா. ராணி ரத்னபிரபா விஜயநகரில் மாபெரும் மந்திர சக்தி நிறைந்தவர். விஜயநகரை காப்பவர். ஏனெனில் அவரிடம்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அளித்த வரமான மாயக்கத்தி இருந்தது. இன்றைய நாளானது பகவான் விஷ்ணு அளித்த அந்த வரத்தை அதற்குரியவரிடம் அளிக்கும் நாளாகும். ஆனால் அதை பெறுவதற்கு உரிய நபர் வருவதற்கு முன்பே அதை ஒப்படைக்க முடிவெடுத்தது மிக பெரும் தவறாகியது. விஜயநகரத்தின் அரச குடும்பம், உங்களின் மாயக்கத்தியை பாதுகாத்து வந்தோம். ஒரு ராணியாகவும் மந்திரக்காரர்களின் தலைவியாகவும் என் பொறுப்பை நிறைவேற்றினேன். நேரம் வந்துவிட்டது. உலகின் சக்தி வாய்ந்த மந்திரவாதிக்கு இந்த வாளை அளிக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த வாளை அளிக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த மாபெரும் சக்தி நிறைந்த மந்திரவாதிக்குத்தான் இனி இந்த வாள் சொந்தம். பிரபு, 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாளின் பணி மீண்டும். உங்ககிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணுதான். எங்க பொண்ணு அவளோட வீரத்தாலையும் திறமையாலையும் உங்களை மகிழ்ச்சி படுத்தினா நீங்க நிச்சயமா அவளுக்கு வரம் அளிப்பீங்க. அந்த வரம் மூலமா 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மாயக்கத்தியோட பொறுப்பை அவகிட்ட ஒப்படைங்க. ரத்னபிரபா, இன்னைக்கு உன்னோட அதிக சக்தி நிறைஞ்ச மாயவாளை திரும்ப கொடுக்கிறார். இனிமே உன்னோட சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இனிமே நீயும் எங்களை மாதிரியே ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழ முடியும். இனி மந்திரம் எல்லாம் வேண்டாம். மீதி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கலாம். நம்ம பொண்ணு கூடயும் உங்க கூடயும். என் பொண்ணு வளர்ந்து பெரிய ஆளா ஆகும்போது ஒரு மந்திரவாதியே இல்ல, அம்மாவை தான் பார்க்கணும். மகா மந்திரவாதி விசாகா வாழ்க! மகா மந்திரவாதி விசாகா வாழ்க! போட்டி ஆரம்பமாகட்டும். எல்லா புகழும் விஷ்ணுவுக்கு. ஜெய் விஷ்ணு! ஜெய் விஷ்ணு! வாழ்க! இளவரசர் வாழ்க! ராணி ஐராவதி வாழ்க!
மந்திரவாதிகளுக்கான போட்டியா? ராணி ஐராவதி இல்லாமலா? நீ எப்படி? ராணி ஐராவதி அழைப்பின்றி எங்கும் வருவதில்லை. ஆனால் நாங்கள் உன்னை அழைக்கவில்லையே. நீங்கள் எப்படி என்னை அழைப்பீர்கள்? போட்டியிடுவது உங்கள் தங்கை விஷாகா அல்லவா? இங்கு முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கே மந்திர கத்தி பரிசளிக்கப்படும். நான் நிச்சயம் வெல்வேன். ராஜா எனக்கு அழைப்பு விடுவார். இது மந்திரக்காரங்களுக்கான போட்டி. இதுல இவங்களை கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இல்ல. மன்னா, எனக்கு இது சரியா படல. இவ இந்த போட்டியில கலந்துக்கிறது இந்த போட்டியோட நோக்கத்தையே மாற்றிடும். ரத்னா, இதை பத்தி நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். போட்டி ஆரம்பி. என் மாய வலையை மீறி உன்னால் வெளிவர முடியவில்லை. அதனால் நான் வெற்றி பெற்றேன். நீ தோல்வி அடைந்தாய். நான் வென்று விட்டேன் ராணி ரத்னபிரபா. அந்த வெற்றி பரிசுக்குரியவள் நான். ராணி, அந்த கத்தியை என்னிடம் கொடு. என்னாச்சு? கத்தியை என்னிடம் தர உங்களை தடுப்பது உங்கள் கையா இல்லை மனதா? இன்னும் என் தகுதி தெரியவில்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐராவதி இந்த பரிசுக்கு தகுதியானவை இல்ல. ரத்னா, ஐராவதி போட்டியில ஜெயிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அவ தன்னோட கணவர் சுரேந்தரையும் நல்லாவே கவனிச்சுக்கிறா. அவ ஒரு வளர்ப்பு தாயா இருந்தாலும் வீருவர் ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்கா. யாருக்கு தெரியும்? அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியலையே. இங்க பாரு, போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு பரிசளிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கடமையை நம்ம ஒழுங்கா செஞ்சுதான் ஆகணும். ஐராவதி மோசமானவ. அவளும் உன்ன மாதிரி ஒரு ராணி தானே? ஆமா, அவன் ராணிதான். ராஜா சுரேந்தர் சிங்கை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ராணி ஆயிட்டா. அவருடைய மனைவியை கொலை பண்ணிருக்கா. கொன்றல்ல, காப்பாற்றி. ராஜா சுரேந்தர் சிங் தான் தன்னுடைய மனைவி மகனை கெட்ட சக்தி கிட்ட இருந்து காப்பாற்ற விரும்பினாரு. அந்த கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்காக தான் நானும் தீய சக்தியை பயன்படுத்தினேன் ரத்னபிரபா. அப்படி இருந்தும் என்னால அவருடைய மனைவியை காப்பாற்ற முடியல. இந்த நிலைமையிலிருந்து அவரை மீட்கவும் முடியல. ஆனால் அவர் மகன் வீருவை நான் காப்பாற்றினேன். வீருக்காகவே அவரை திருமணம் செய்தேன். ரத்னபிரபா, பழைய கதைகளை பேசுவது லாபமில்லை. புதிய கதைகளை பேசுவோம். புதிய உறவுகளை உருவாக்குவோம். என் மகன் வீருவுக்கும் உன் மகளுக்கும் உறவை உருவாக்குவோம்.